ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வெஜ் குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு கப் தேங்காய், துருவின தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதை மிக்சியில் சேர்த்துக்கிட்டு அது கூட பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், வறுத்த நிலக்கடலை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கி வெந்த பிறகு காய்கறி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு இது எல்லா காய்கறிகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா வேகணும். இதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். காய்கறி எல்லாம் வெந்ததும் அதுக்காக மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, குழம்பு மிளகாய் தூள் கூட நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த கோகோனட் பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறியோடு சேர்த்து கோகோனட் பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குக்கான பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி எல்லாமே மூழ்கிற அளவு குருமாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்தோடனே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் குருமா ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு, இட்லிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு திங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து வர வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.